அவரைக்காய் இருக்குங்களா? அப்போ வாங்க அவரைக்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எப்பவுமே காரக்குழம்பு தானே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ணலாம். பேன்ல 3 பெரிய வெங்காயம் நீட்டா நறுக்கி எடுத்துக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 3 தக்காளி நறுக்கி எடுத்துக்கோங்க. அதுவும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 3 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், கொஞ்சமா மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிடுங்க. இது எல்லாத்தையும் வதக்கிட்டு ஒரு பிளேட்ல மாற்றி ஆற வச்சுட்டு அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. அவரைக்காய் பொடிசாக நறுக்கிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் வதங்கிடும். அவரைக்காய் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மசாலா அரைச்சி வச்சுருந்தோம்ல, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது கூட வேறு எதுவுமே சேர்க்கலை. கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா சுண்டிடுச்சுங்க. அவரைக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் செஞ்சுட்டு எப்படி இருக்குது கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.